ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னடா வடையோடையே வீடியோ ஆரம்பிக்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி நான் இது சண்டே எடுத்த வீடியோ. மார்னிங் நாங்கள் வானகரம் போயிட்டு நிறைய ஃபிஷ்ஷு, ப்ரானு, நண்டெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் 6 o'clockலாம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வடை வாங்கி கொடுத்தாரு. டீயும் வடையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வானகரத்துக்கு போயிட்டோம். தூரத்துலேருந்து பார்க்கும்போது என் ஹஸ்பண்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், நம்ம சீக்கிரமாக வந்துட்டோம், கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே உள்ள வண்டியை திருப்பும்போது தான் தெரிஞ்சுது, வண்டி விடுறதுக்கு கூட இடமே கிடையாது. நம்ம ஊரில் அவ்வளோ பேர் காலையில் ஃபிஷ்ஷை தேடி போகிறாங்கங்க. நான் மோஸ்ட்லி இங்கே வந்தது கிடையாது. நான் ஒரு கவுண்ட் பண்ணுற டைம் தான் வந்திருப்பேன் இங்கே. அதனால் இவ்வளோ கூட்டம் இருக்குமா அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கல. அதுவும் இவ்வளோ காலையில் இவ்வளோ கூட்டம் இருக்குமான்ட்டு என்னால் உள்ள ஃபிஷ்ஷெல்லாம் வீடியோ எடுக்கவே முடியல. எடுக்கணுன்ட்டு தான் நினச்சேன். நாங்கள் பார்த்திங்கன்னா சூரை மீன், ஜிலேபி மீன், அப்புறம் ப்ரானு, நண்டு, மத்தி மீன் இதெல்லாம் தான் வாங்கினோம். மத்தி மீன் யாருமே க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரானு, சூரை மீன், அப்புறம் ஜிலேபி மீன் மட்டும் க்ளீன் பண்ணி வாங்கிக்கிட்டோம். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சூப்பர் ரீசனபிள் ப்ரைஸு. வீட்டுக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா நிறைய விலை இருக்கும். இந்த நண்டெல்லாம் பார்த்திங்கன்னா 400 மேலே இருக்கும். இங்கே 200 தான். சூப்பராகவே இருந்துச்சு. அங்கே போனது வாங்கி பெஸ்ட்டு. நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன் நான். அங்கே இருக்கவங்களும் நல்லா வஞ்சர மீன் மாதிரி ஸ்லைஸ் போட்டு கொடுத்துட்டாங்க எனக்கு சூரை மீனை. வறுக்கும் போதெல்லாம் பார்த்தா பார்த்திங்கன்னா வஞ்சர மீன் மாதிரியே தான் இருந்துச்சு. சரியான கூட்டம். ஒரு இடத்துல கூட நிற்கவே முடியல. சரி, ஏதாச்சும் நிறைய ஃபிஷ் இருந்தது, வீடியோ எடுக்கலான்ட்டு பார்த்தா என்ன பேலன்ஸ் பண்ணுறதுக்கே என்னால் முடியல. நான் எங்கே கேமராவை பேலன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம வெளியில் போயிட்டு அப்புறமேட்டு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இவங்கக்கிட்ட ஃபிஷ் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு வீட்டுக்கு. அப்புறம் இன்னொன்று கூட இங்கே வாங்கினேன். வீடியோவை பாருங்கள், தெரியும் நான் என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் வீட்டுக்கு எல்லா ஃபிஷ்ஷையும் வாஷ் பண்ணி பாதி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு, நண்டு, ப்ரானு இதெல்லாம் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மீனுக்கு மசாலா போட்டு வச்சிடலாம். ஏன்னா நல்லா ஊறினா தான் ஃபிஷ் ஃப்ரைலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் மசாலா போட்டு வைக்கிறேன். ஒன்றும் பெரிய மசாலாலாம் கிடையாது. இந்த மீனுக்கெல்லாம் நிறைய மசாலா போட்டிங்கன்னா மீனோட டேஸ்ட்டு தெரியாமல் போயிடும். அதனால் வெறும் குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது இப்போ ஆயிலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷு மேலே நல்லா தடவிட்டு அப்படியே எடுத்து ஊற வச்சிடலாம். எப்படியும் நம்ம சமையல் முடிக்கும் போது தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா ஃபிஷ் நல்லா மசாலாவோடு சேர்ந்து நல்லா ஊறிடும். அவ்வளோதான், எல்லா ஃபிஷ்க்கும் மசாலா போட்டு எடுத்து வச்சாச்சு. அப்புறம் நான் இன்னொன்று வாங்கினேன்னு சொன்னல, இந்த சட்டி தாங்க நான் வானகரத்தில் வாங்கினேன். செமையாக இருக்குல்ல, சூப்பராக. எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி பிளாக் கலர் சட்டி வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. அதுவும் இந்த சட்டி எப்படின்னா மீன் குழம்பு வைக்கிறதுக்கே சொல்லிட்டு பட்டையாக இருக்கலாம் அந்த மாதிரி சட்டி. பட் நான் பெருசாக வாங்கலை, கொஞ்சம் சின்னதாக தான் வாங்கினேன். ஏன்னா இந்த அளவு வீட்டுக்கு போதுமானதாக தான் இருக்கும். அதில் தான் நான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறேன். அந்த சட்டியில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வடகம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அந்த வானகரத்தில் மீன் மட்டும் இல்லைங்க, எல்லாமே விற்குது. வெங்காயம், தக்காளி, காய்கறிங்க, பழங்க, பூண்டு, இஞ்சி எல்லாமே விற்குது. அங்கே போனால் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம் போல. அதுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை போனால் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டா கண்டிப்பாக 2 வாரத்துக்கு நம்ம இதையே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குது.
எண்ணெய் போட்டு வடகம் போட்டு தாளித்ததும் வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நான் ஃபிஷ் ஃபுட்டு எல்லாத்தையுமே செஞ்சுருக்கேன். ஈஸியாகவும் இருக்கும். எல்லாருமே இதெல்லாம் சமைக்கலாம் கண்டிப்பாக. வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளியும் வந்து நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு மஞ்சத்தூள் இப்போயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்டி வாங்கும்போது அவங்க சொன்னாங்க, ஜஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டு அப்பயே யூஸ் பண்ணலாம். ஆனால் ப்ரௌன் கலர் சட்டிலாம் வாங்கிட்டு வந்தோன்னா நம்ம வந்து அதை நல்லா கஞ்சி தண்ணிலாம் போட்டு ஊற வச்சு, தண்ணியிலலாம் போட்டு ஊற வச்சு தாங்க சமைக்கணும். ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் போட்டால் அப்படியே எண்ணெயெல்லாம் இழுத்துக்கும், குழம்பெல்லாம் இழுத்துக்கும். அதனால தான் இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. நான் அப்படியே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. அப்படியே யூஸ் பண்ணும்போது நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுற மாதிரியே இருந்துச்சுங்க. நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். புளியை வந்து ஊற்றிக்கிறேன். இன்னொரு வாட்டி கூட அதே புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், மீன் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி. இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் மீன் போடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு கடாய் வச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரான் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இதில் நான் தக்காளிலாம் போட போகிறதில்ல. நல்ல ப்ரான் கிடச்சிருக்கு, பெரிய ப்ரான். ஸோ நிறைய மசாலாலாம் போடாமல் ஜஸ்ட்டு ஆனியன், இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு வதக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. சோம்பு இருந்தால் சோம்பு போட்டுக்கோங்க. நான் சோம்பு வாங்க மறந்துட்டேன். ஸோ வந்து சோம்பு போடல. கருவேப்பிலை போட்டுக்கிட்டாச்சு. அப்புறமேட்டு ஒரு 2 வெங்காயம் நல்லா கட் பண்ணி அதையும் போட்டுக்கிட்டு வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆக்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு நல்லா வந்து ரொம்ப தண்ணிலாம் ஊற்றி சொதன்னு அரைக்காமல், பேஸ்ட் மாதிரி அரைக்காமல், நம்ம தட்டி எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அரைச்சதை வெங்காயத்தோடு இப்போ போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க ப்ரானை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பெரிய பெரிய ப்ரானாக கிடச்சிதுங்க. அந்த ப்ரானை வந்து நான் வந்து இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு போட்டுக்கிறேன். போட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன். அப்படி உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் போடுற ஹேபிட் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா சில்லி பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க. சில்லி பவுட்ரு ஒரு டேபிள் ஸ்பூனும், தனியா பவுடர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் வந்து தண்ணியெல்லாம் விட்டுருக்கும் இறாலேருந்து. அப்படியே அந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து மீன் குழம்புக்காக எடுத்து வச்சுருந்த மீன் தலை, இதெல்லாம் வந்து மீன் தலையெல்லாம் போட்டு தாங்க வந்து மீன் குழம்பு வைக்கிறேன் இன்றைக்கி. அப்படியே கலந்த மீன் தலை தான், ஜிலேபி மீன் தலை, அப்புறமேட்டு மத்தி மீன், அப்புறம் சூரை மீன் தலை, இதெல்லாம் போட்டு அப்படியே மீன் குழம்புல போட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடலாம் ஸ்லோவில். மீன் வந்து நல்லா வெந்து வந்துடும். கொஞ்சமாக மத்தி மீன் போட்டுக்கிறேன். இந்த மத்தி மீனை யாரும் க்ளீன் பண்ணி தர மாட்டுறாங்கங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. நான் தான் அது ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து க்ளீன் பண்ணியிருப்பேன். ஏன்னா 1 kg ரொம்ப பொடியான மீன், நிறைய மீன் ஆகிடுச்சுங்க. அந்த மீன் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே பயங்கர கஷ்டமாயிருச்சு. லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதை அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு எறா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்து இறால நல்லா தண்ணி எல்லாம் விட்டுருந்தது. நம்ம தண்ணியே ஊற்றலை. இது வந்து இறாலேருந்தே வந்த தண்ணி. ஆல்மோஸ்ட் இறா வந்து வெந்துட்டுருக்கும். நீங்கள் இறாவை ரொம்ப நேரம் விடாமல் ஜஸ்ட் இந்த தண்ணி வந்து வத்துற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ கொஞ்ச நேரம் தண்ணி வற்றட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து நண்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்ச மிக்ஸி ஜார் தான். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சோம்பு வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். ஃபஸ்ட்டு இது 3த்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் பொடியானதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் அதை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கிறேன். இது பெரிய பூண்டுன்றதுனால ஒரு 4 பீஸ் போட்டுக்கிறேன். இஞ்சி வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, 3 தக்காளிங்க, இதையும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிச்சுட்டே இருக்கும். அப்படியே நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வந்தோன்னே பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நல்லா ஃபிஷ் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. வாவாக இருக்குது ஃபிஷ் குழம்பு. இதுக்கப்புறம் ப்ரான் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமும் உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே பரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அவ்வளோதாங்க, நெக்ஸ்ட்டு ப்ரானும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த தக்காளி போட்டு நண்டு கரைச்சோம்ல, இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னா மிளகு, சீரகம், சோம்பு, வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் தாங்க அதில் போட்டு அரைச்சிருக்கோம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ நண்டு செய்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு கடாயில் நார்மல் எண்ணெய் ஊற்றுறேன். கோல்டு வினர் தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதும் அதில் வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி மசாலாவில் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நான் இதில் வந்து போட்டிருக்கேன். அங்கே பாருங்கள், ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். அப்படியே ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்டா பயங்கர டேஸ்டியாக இருக்கும். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் நண்டுக்கு. நீங்கள் எப்படி ஞாயிற்றுக்கிழமை எப்படி என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டிலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலி அன்றைக்கே போட்டிருக்க வேண்டியது, எனக்கு வேலை இருந்ததுனால என்னால் வந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ண முடியல. அதனால தான் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதை வந்து நல்லா சேர்த்து நல்லா வதக்கணுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். அடி பிடிச்சிடாமல் நல்லா கிளறி வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நண்டுக்கு எவ்வளோ உப்பு சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. அந்த மசாலாவை வதங்கட்டும் நல்லா. சைடில் வந்து தோசைக்கல் வச்சாச்சு. ஃபைனலாக என்ன செய்ய போகிறோம், ஃபிஷ்ஷு வந்து பொரிக்க போகிறோம். அதுக்காக தோசைக்கல் வச்சாச்சு. எண்ணெய் விட்டுக்கலாம். பூண்டு தோல் விழுந்துருச்சு. எண்ணெய் விட்டுட்டு நம்ம மசாலா போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த ஃபிஷ்ஷை வந்து போட்டு எடுத்துக்கலாம். பார்க்க வந்து வஞ்சர மீன் பொரிக்கிற மாதிரியே இருக்குது பாருங்களேன். ஆனால் சூர மீன். வஞ்சரம் எனக்கு தெரியல, வஞ்சரம் எப்படின்னு எனக்கு தெரியல. பட் சூர மீனில் வந்து பயங்கர ஸ்ட்ரென்த் இருக்குது. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே இந்த ஃபிஷ்ஷை வந்து நல்லா சாப்பிடலாம். ரொம்ப நல்லது இந்த ஃபிஷ்ஷு, சூர மீன். அப்படியே எல்லா ஃபிஷ்ஷும் ஒரே டைமில் போட்டு எடுக்கலாம். ஏன்னா வந்து இன்றைக்கி நிறைய ஐட்டம் செய்யறதுனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டேன்.
இது வந்து பொரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். அந்த சைடு பார்த்திங்கன்னா நண்டுக்கு வந்து அந்த மசாலா இன்னும் வதங்கிட்டு தாங்க இருக்குது. எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு அந்த நண்டு மசாலாவில். இப்போ நண்டு வந்து சேர்க்க போகிறேன். இன்றைக்கி நண்டு வந்து பயங்கர டேஸ்டியாக இருந்துச்சு. நல்ல ஃப்ளஷ்ஷுங்க இந்த நண்டில். சின்ன நண்டாக இருந்தாலும் நல்ல ஃப்ளஷ் இருந்துச்சு. வெயிட்டு வந்து ஒரு நண்டை நீங்கள் வாங்கும்போது அதை கையில் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நம்ம அமுத்தி பார்த்தா ரொம்ப அழுத்தாமல் கெட்டியாக இருந்தால் அந்த நண்டு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. நல்ல வந்து சதை இருந்துச்சு இந்த நண்டில். நம்மலாம் கடிச்சு துப்பிடுவோம். பசங்கள்லாம் அதை தானேங்க எடுத்து சாப்பிடுவாங்க. நம்ம அப்படி பார்த்து வாங்கினா தான் வந்து பசங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த நண்டை போட்டு இதில் பெரட்டுறது தான் வந்து இங்கே இதுவே எனக்கு வந்து பயங்கர கஷ்டம். ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு ஒரு கையில் பெரட்டுறதுக்கு. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த நண்டை வந்து நல்லா கிளற போகிறேன். ஃபோனை வந்து வச்சுட்டு தான் கிளறினேன். நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா படவுற மாதிரி நண்டை பெரட்டிட்டு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் வைப்பாங்க. ஸோ நான் அதே மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஊற்றிட்டு நண்டை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறோம். இது ஒரு 5-10 நிமிஷம் தாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சா நல்லா கொதிக்க கொதிக்க நண்டை அப்படியே வெந்து வந்துடும். க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. அந்த பக்கம் ஃபிஷ் ஃப்ரையை வந்து பெரட்டி போட்டுடலாம். இப்போ நல்லா புரிஞ்சிருக்கு ஒரு பக்கம். செம்மையாக பொரிஞ்சிருக்குங்க ஃபிஷ்ஷு. ஸ்லோவாக வச்சு பொரிங்க ஃபிஷ்ஷு பொரிக்கும் போது மட்டும். நானுமே ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக வச்சு தான் பொரிச்சிடுவேன். என் ஹஸ்பண்டு எங்கள் அத்தை எப்போ பாரு ஸ்லோவாக வச்சு மீனை பொரி அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் நானே குக் பண்ண கற்றுக்கிட்டது தாங்க இதெல்லாம். அங்கே பார்த்து இங்கே பார்த்து யூடியூப் பார்த்து இந்த மாதிரி எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்தாச்சு. எனக்கு தெரிஞ்சவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட கேட்குறாங்க, ஏன் கிச்சனில் ஏதாவது ஒரு பொருள் மேலே இருந்துகிட்டே இருக்குது, குக் பண்ணும்போது உன்னோட குக்கிங் மட்டும் தெரிய மாட்டேங்குது, மற்ற சாமானுமே நிறைய தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப குட்டி, மேடையும் வந்து ரொம்ப குட்டி. நான் ஒரு நாள் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் என் கிச்சனை. வீடியோ அதான் கிச்சன் டூர்லாம் போடுறாங்களா, நான் அந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறேன். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு எப்படி இந்த பொண்ணு வந்து இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்துகிட்டே சமைக்குதுன்ட்டு தெரிலன்ட்டு நீங்களே யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு குட்டி கிச்சன். நீங்கள் வேணால் வந்து ஒரு நாள் நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அப்போ பாருங்கள். நண்டு பாருங்கள் வெந்துருச்சு. பட் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்றதுனால நான் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன். வாசனை அப்படியே கமன்னு இருக்குங்க. சூப்பரான நண்டு வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். ஆல்மோஸ்ட் ரெடி. நான் தண்ணி வற்றுறதுக்காக மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்பேன். அவ்வளோதான். இது ஆனதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான். முடிஞ்சிருச்சு இதோட. அவ்வளோதாங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து சூப்பராக இன்றைக்கி கடல் உணவு விருந்து தான் சாப்பிட போகிறேன். கொஞ்சமாக சாப்பாடு வச்சுக்கிட்டேங்க, நிறைய சாப்பாடெலாம் வேண்டாம். ஏன்னா வந்து நமக்கு நிறைய சைட் டிஷ் இருக்குன்றதுனால கொஞ்சமாக சாப்பாடு வச்சுக்கிட்டு சைடில் பார்த்திங்கன்னா எறா கொஞ்சம், அப்படியே ஒரு பீஸு நண்டு எடுக்கிறேன். அது கையில் சிக்க மாட்டேங்குது. உயிரோடு இருக்கான்ட்டு தெரில. வந்துட்டான் நண்டு. அப்படியே ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டு
மீன் குழம்பு அப்படியே ஒரு தலையோடு எடுத்து சாப்பாட்டில் ஊற்றி வஞ்சரம் மீன் மாதிரி இருக்க சூர மீன் எடுத்து அப்படியே பிளேட்டில் வச்சா என்னோடய பிளேட் அப்படியே எல்லாத்தோட சூப்பராக இருக்குது. சீ ஃபுட் செம்ம இல்லைங்க. இந்த கறி, மட்டன், சிக்கன், எக்கு இப்படி சாப்பிட்றதுலாம் ஒரு டேஸ்ட் தான். இதுவும் ஒரு டேஸ்ட்டுங்க, பயங்கர டேஸ்ட்டுங்க. எனக்கு வந்து சிக்கன் சாப்பிட்டா கூட இப்போ சண்டேயில் சிக்கன் மட்டும் செஞ்சுட்டா எனக்கு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீலிங்கே இருக்காது மீன் சாப்பிட்லன்னா. பயங்கர டேஸ்ட்டுங்க. இந்த எல்லா டிஷ்லேயும் உங்களுக்கு வந்து என்ன டிஷ்ஷு வந்து பிடிச்சிருக்குன்ட்டு வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ஈஸியாக தாங்க இருக்கும். எல்லாருமே செய்யலாம், பேச்சுலர்ஸ் செய்யலாம், புதுசாக வந்து குக் பண்ணுறவங்க ஈஸியாக செய்யலாம். ரொம்ப பெருசாக கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியானது தான். எல்லாருமே செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3த்துலேயும் மீன், நண்டு, எறா இது 3த்துலேயும் வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் வேறு ஏதாவது டிஷ் வேணும்னு சொன்னீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, இது ஃபுல்லாக இப்போ நான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.